ஸ்கூல்ல இருந்து எனக்கு போன் வந்து இந்த மாதிரி தம்பி மழை கடிச்சு கீழே ஊந்துட்டாரு அப்படின்ட்டு. 16 வயசுல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட நான் அவனை கூட்டு போனது கிடையாது. அவன் படிக்கிற பிள்ளைங்க, அவன் படிக்காத பிள்ளையா இருந்தா நான் ஃபீல் பண்ணுவேன். அவன் படிக்கிற பிள்ளைங்க கோரிக்கை வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? விழுப்புரம் பகுதியை சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவர் பாத்தீங்கன்னா 17ஆம் வகுப்பு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. நாள்தோறும் இந்த மாணவன் எல்கேஜி முதல் அதே பள்ளியில தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காரு. இந்நிலையில இன்று காலை 7 மணிக்கு இவர் வந்து பள்ளிக்கு வராரு சிறப்பு வகுப்பிற்காக. 7 மணிக்கு வந்த மாணவன் நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த சிசிடிவி காட்சியில பாத்தீங்கன்னா வகுப்பறைக்கு உள்ளே வந்து அமர்ந்த சில நொடிகளில் அவர் சாய்ந்து விடுறாரு. இந்த காட்சி தான் மிக சோகமான காட்சியை பார்க்கிறோம். காரணம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து நேரம் அப்பதான் பள்ளிக்கு வர்றாரு. பள்ளிக்கு வந்து இருக்கையில் அமரும் போதே இவர் சாஞ்சு விடுறாரு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கீழே சாய்றாரு. திரும்பி பார்த்தீங்கன்னா அடுத்த சில வினாடிகள்ல அவர் வந்து சரிஞ்சு விடுறாரு. உடனே அங்க இருந்த மாணவர்கள் அவர் துணிந்துக்கிறாங்க, சுருங்கி அவர் தூக்குறாங்க. உடனே பள்ளி நிர்வாகத்தினரும் பள்ளி ஆசிரியர்களும் அவங்க தாய்க்கும் தகவல் தெரிவிக்கப்படுது. அவங்களும் உடனே அங்கிருந்து வராங்க. வந்து உடனே தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அங்கு வந்து ஆக்சிஜனோட அளவு குறைந்ததாகவும் முதல்ல ஒரு மருத்துவமனையில சொன்னதாக பள்ளி நிர்வாகம் தகவல் தெரிவிக்கிறாங்க. இரண்டாவதாக அடுத்த பிரபல தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. அங்க மாணவன் உயிரிழந்ததாக மருத்துவர் தகவல் சொல்றாங்க. இதுல எந்த